பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கு தரம் 7ல கணிதத்தில 10வது பாட அழகான பின்னங்கள்ல பகுதி 2 பார்க்க இருக்கிறோம். பின்னங்கள் என்கிற பாடமானது பகுதி 1, 2 ரெண்டு வகைகளாக எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இப்ப பகுதி 1 நாங்கள் படிச்சிட்டோம். இன்றைக்கு பின்னங்கள் பார்ட் 2 பார்க்கலாம். இந்த பாடத்துல எங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தரப்பட்டிருக்குது அப்படி என்றால் பின்னங்களின் கூட்டல் கழித்தல், பின்னங்களின் கூட்டலும் கழித்தலும் கொஞ்சம் விரிவாக தரப்பட்டிருக்கும். நாங்கள் ஏற்கனவே தரம் 6ல பின்னங்களை கூட்டுறது கழிக்கிறது தொடர்பாக படிச்சிருக்கிறோம். அங்க தரம் 6ல நாங்கள் சமனான பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை கூட்டுவோம், சமனான பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை கழிப்போம். அதே மாதிரி நாங்கள் தரம் 7ல பின்னங்களின் கூட்டல் கழித்தல்ல சமனற்ற பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை எவ்வாறு கூட்டுவது எவ்வாறு கழிப்பது என்று நாங்கள் பார்க்க இருக்கிறோம். எங்களுக்கு பகுதி எண் சமனாக இருந்தால் 2 பின்னங்களை கூட்ட தெரியும். உதாரணமாக 7ல் 3, 7ல் 3ஓட 7ல் 2 கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும்? முதலாவது 2 பின்னங்களை கூட்டும் பொழுது நாங்கள் அவற்றின் பகுதி எண்கள் சமனாக இருக்குதா என்று பார்க்க வேணும். இந்த 2 பின்னங்கள்லையும் பகுதி எண்கள்ல 7 வந்திருக்கு. 2 பின்னங்கள்லையும் பகுதி எண்கள் சமனாக இருக்குது. கூட்டும் பொழுதும் விடையும் இதே பகுதி எண்ணாகத்தான் இருக்கும். 7ல் 3ஐயும் 7ல் 2ஐயும் கூட்டும் பொழுது விடையாக கிடைக்கக்கூடிய பின்னத்தின் பகுதி எண் இங்கே இருக்கக்கூடிய பகுதி எண்ணாகத்தான் இருக்கும். 7ஐயும் 7ஐயும் கூட்டி 14 என்று போற்றக்கூடாது. இனி பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே நாங்கள் தொகுதி எண்களை கூட்டுவோம். இங்க 3 இருக்குது, 3 கூட்டப்படுது. ஆகவே 3 சக 2, 3 2 2ம் கூட்ட சொல்லி இருக்குது. ஆகவே 3 கூட்டல் 2. இனி 3ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 5 கீழே 7. தொகுதி எண்ணாக 5 கிடைக்கும், பகுதி எண்ணாக 7 கிடைக்கும். 7ல் 5 என்கிற பின்னமானது விடையாக கிடைக்குது. ஆகவே சமனான பகுதி எண்களை கொண்ட 2 அல்லது 2க்கு மேற்பட்ட பின்னங்களை கூட்டும் பொழுது நாங்கள் இவ்வாறு கூட்ட வேணும் என்று படிச்சிருக்கிறோம். அதே போல சமனற்ற பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை எவ்வாறு கூட்டுறதுன்னு பார்ப்போம். 2 பின்னங்களினுடைய பகுதி எண்கள் சமனில்லாமல் இருந்தால் அவற்றை எவ்வாறு கூட்டுவது? ஒரு கேள்வி செய்வோம். 10ல் 3, 15ல் 4. 2 பின்னங்கள் தரப்பட்டிருக்குது. 10ல் 3, 15ல் 4. இந்த 2 பின்னங்களையும் நாங்கள் கூட்டுவோம். கூட்டும் பொழுது பாருங்க, முதலாவது பகுதி எண்களை அவதானிக்க வேணும். சமனாக இருக்குதாண்டு பகுதி எண்கள் சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த பகுதி எண்களை சமப்படுத்த வேணும். எவ்வாறு பகுதி எண்களை சமப்படுத்துவது? நாங்கள் சமவெளி பின்னம் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு பின்னத்துக்கு சமனான பின்னம் காண தெரியும். ஒரு பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் ஒரே எண்ணால பெருக்கி சமவெளி பின்னம் காணுவோம். இப்ப இங்கேயும் என்ன செய்ய போறோம்? இங்க 10, இந்த பின்னத்தின் பகுதி எண் 10, இந்த பின்னத்தினுடைய பகுதி எண் 15. அப்ப பகுதி எண்கள் சமனாகிற மாதிரி சமவெளி பின்னம் காணவும். பகுதி எண்களை சமப்படுத்த போறோம். 2 பின்னங்கள்லையும் இருக்கக்கூடிய பகுதி எண்களை ஒரே எண்ணுக்கு நாங்கள் மாற்ற போறோம். அவ்வாறு சமப்படுத்துறதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? இந்த 2 பகுதி எண்களும் என்னென்று பாருங்கோ. முதலாவது பின்னத்தின் பகுதி எண் 10, 2வது பின்னத்தினுடைய பகுதி எண் 15. சமவெளி பின்னம் காண்றதுக்கு ஏதால பெருக்கி சமவெளி பின்னம் காண வேண்டும் என்பதற்காக நாங்கள் என்ன செய்யறோம்? இந்த 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களுக்கு கோமாசி காண போறோம். 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களின் பொது மடங்குகளுள் சிறியது.
கோமாசி தரமகளில நாங்கள் படிச்சிருக்கிறோம். 2 எண்களினதும் பொது மடங்குகளுள் சிறியது பார்க்க போறோம். பொது மடங்குகள் சிறியதை கண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சமப்படுத்த முடியும். அப்ப 10க்கும் 15க்கும் கோமாசி என்னன்னு பார்க்கிறோம். அப்ப என்ன செய்ய வேணும்? 10 மடங்குகளை எழுதுங்கோ. மடங்குகள் என்ன தெரியும் உங்களுக்கு? 10, 20, 30, 40. அதாவது 10 மடங்குகள் 10 தர 1 10, 10 தர 2 20, 10 தர 3 30, 10 தர 4 40. 10ஆம் வாய்ப்பாடு எழுதுன நீங்கண்டா சரி. ஒரு எண்ணின் 10 மடங்குகள் காண்றதுக்கு 10ஆம் வாய்ப்பாடு எழுதுன நீங்கண்டா சரி. அதே போல 15 மடங்குகளை காணுவோம். 15 இதுக்கு 15வது வாய்ப்பாடு 15 1 15, 2 15 30, 3 15 45, 4 15 60. இப்படி போய்கொண்டிருக்கும். இந்த 2 எண்களினுடைய மடங்குகளில் பொதுவான மடங்குகளுள் சிறியது நாங்கள் காண வேணும். கோமாசி 2 எண்களினுடைய பொதுவான மடங்குகளுள் சிறியது. 10 மடங்குகள் எழுதியிருக்கிறோம், 15 மடங்குகள் எழுதியிருக்கிறோம். இனி என்ன செய்ய வேணும்? 2க்கும் பொதுவான மடங்குகளை தெரிவு செய்வோம். 10 மடங்குகளை இன்னும் எழுதின நீங்கண்டா 50, 60 ரெண்டு வரும். 70 80 போய்கொண்டிருக்கும். இது 75, 90 போய்கொண்டிருக்கும். இந்த 2 எண்களினுடைய மடங்குகளையும் பொதுவாக இருக்கக்கூடிய மடங்குகள் எதெல்லாம்? பொதுவாக இருக்கக்கூடிய மடங்குகள் பாருங்க. 30 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அடுத்ததாக 60 இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. பொதுவான மடங்குகள் நாங்கள் எழுதியிருக்கிறது வர 2 பொதுவான மடங்குகளை தெரிவு செய்திருக்கிறோம். நாங்கள் இனி என்ன செய்ய வேணும்? பொதுவான மடங்குகளுள் சிறியது. சிறியதுண்டா பொதுவான நாங்கள் எழுதியிருக்கிறது வர பொதுவான மடங்குகளாக 30 இருக்கு, 60 இருக்கு. இவற்றுள் சிறியது 30 ஆகும். ஆகவே நாங்கள் கணக்கு எழுத தேவையில்லை. சிறியது என்னும் போது முதலாவது வார பொதுவான மடங்கு ஆகும். நீங்கள் 45 40 வரை எழுதினாலே, இது வரை எழுதினாலே காணும். பொதுவான மடங்குகளுள் சிறியது என்றபடியா முன்னுக்கு வார பொதுவான மடங்காக இருக்கும். அப்ப 10க்கும் 15க்கும் கோமாசி என்னது? 30. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? கோமாசி கண்டுட்டோம். 10க்கும் 15க்கும் பொது மடங்குகளுள் சிறியது 30 ஆகும். ஆகவே நாங்கள் இந்த கோமாசிக்கு இந்த 2 பின்னங்களையும் சமப்படுத்த போறோம். இதுதான் இருக்கிறதுலேயே சிறிய பொதுவான மடங்காக இருக்கும். ஆகவே நாங்கள் இந்த 30க்கு 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களையும் சமப்படுத்த போறோம். 10ல் 3 சக 15ல் 4. 2 பின்னங்களுக்கும் சமவெளி பின்னம் காண போறோம். பகுதி எண்ணில 30 வார மாதிரி. ஆகவே 10 எந்த எண்ணால பெருக்கினீங்கண்டா 30 கிடைக்கும். 10 3ஆல பெருக்கினீங்கண்டா 30 கிடைக்கும். ஆகவே நாங்கள் மேலையும் கீழையும் 3ஆல பெருக்குவோம். சமவெளி பின்னம் காண்றோம், 3ஆல பெருக்கி காண்றோம். 15ல் 4. 15 எந்த எண்ணால பெருக்கினீங்கண்டா 30 கிடைக்கும். 2ஆல. ஆகவே மேலையும் கீழையும் 2ஆல பெருக்கிறோம். சமவெளி பின்னம் காண்றோம். இங்க முதலாவது பின்னத்தை 3ஆல பெருக்கி காண்றோம், 2வது பின்னத்தை 2ஆல பெருக்கி காண்றோம். ஏன் இங்க 3ஆலையும் இங்க 2ஆலையும் பெருக்கிறோம்? பகுதியன் இந்த கோமாசி 30 கிடைச்சிருக்கிறபடியா, இல்லாட்டி எங்களுக்கு தெரியாது, நாங்கள் தேடணும். 10ஐயும் 15ஐயும் எதுக்கு சமப்படுத்தலாம்? கோமாசி கண்டுபிடிக்காமல் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா ஓகே. கோமாசி கண்டால் உங்களுக்கு இலகுவானதாக இருக்கும். சிறிய மடங்கு வரும் கோமாசி கண்டனீங்கன்னா. கோமாசி காண்றோம். கோமாசி 30 வருது. 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களையும் 30ஆக மாற்றுவதற்கு நாங்கள் முதலாவது பின்னத்தை 3ஆல பெருக்கிறோம், 2வது பின்னத்தை 2ஆல பெருக்கிறோம். இனி
பெருக்குவம் 3 தர 3 9, 10 தர 3 30. முதலாவது பின்னத்தை பெருக்கி சமவெளி பின்னம் கண்டுட்டோம். அடுத்தது இரண்டாவது 4 தர 2 8, 15 தர 2 30. இப்ப பாருங்க என்ன நடந்திருக்கு. 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும் சமனாக மாறிட்டு 2 பின்னங்களினுடைய பகுதி எண்களும் ஒரே எண்ணாக கிடைச்சிருக்குது. 30 கிடைச்சிருக்கு. அப்ப இனி எங்களுக்கு கூட்ட தெரியும். பகுதி எண்கள் சமனாக இருக்குது. ஆகவே கூட்டும் பொழுது இதே பகுதி எண்ணை போட வேணும். கீழே 30, மேல 9ஐயும் 8ஐயும் கூட்டுங்கோ. 9ஐயும் 8ஐயும் கூட்டினீங்கன்னா 17, மேல கீழே 30. 30ல் 17 இந்த கேள்விக்குரிய விடையாக 30ல் 17 என்கிற முறைமை பின்னமானது கிடைக்குது. 2 பின்னங்களையும் கூட்டும் பொழுது விடை 30ல் 17 ஆகும். நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். அடுத்ததாக இதே மாதிரி இன்னும் ஒரு 2 கேள்விகளை நாங்கள் செய்துட்டு கழித்தல் பார்க்கலாம். இரண்டாவது கேள்வி. பதிமூன்றின் கீழ் 4 சக 2ன் கீழ் 5. 4ல் 13 கூட்டல் 5ல் 2. 2 பின்னங்களையும் நாங்கள் கூட்டும் பொழுது முதலாவதாக நாங்கள் செய்ய வேண்டியது பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்ப்போம். பகுதி எண்கள் சமனாக இல்லை. இங்க 4 இருக்கு, இங்க 5 இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த 2 பகுதி எண்களையும் சமப்படுத்த வேணும். அப்ப சமவெளி பின்னம் காண வேணும். ஒரே சமவெளி பின்னம் கண்டு ஒரே பகுதி எண்ணை கொண்டவையாக இரண்டையும் நாங்கள் மாற்ற வேணும். அதற்காக நாங்கள் என்ன செய்யறது? 4 5 இருக்கு. 4ஐயும் 5ஐயும் எந்த எண்ணுக்கு சமப்படுத்தலாம்? ஆகவே நாங்கள் 4க்கும் 5க்கும் போமாசி காண்றோம். 4, 5 ஆகிய எண்களின் போமாசி காண்றோம். 4க்கும் 5க்கும் போமாசி காணுவோம். 4ன் மடங்குகளை எழுதுவோம். 4 8 12 16 20 24 28. 5ன் மடங்குகள் எழுதுவோம். 5 10 15 20 25 30. இதுவரை எழுதியிருக்கிறோம். இனி 4ன் மடங்குகளையும் 5ன் மடங்குகளையும் இருக்கக்கூடிய பொதுவான மடங்கு, பொதுவான எண்ணை தெரிவு செய்வோம். பாருங்க 20. 2 எண்களினுடைய மடங்குகளையும் பொதுவாக இருக்கக்கூடிய மடங்கு 20 ஆகும். இனி நீங்கள் இங்கால செய்து கொண்டு 28 32 செய்து கொண்டு போனீங்கன்னா பெரிய மடங்கு தான் வரும். உங்களுக்கு இதுவரை காணும். பொதுவான மடங்குகளுள் சிறியது. ஆகவே நாங்கள் முதலாவதாக இருக்கக்கூடிய பொதுவான மடங்கு, சிறிய முதலாவதாக வரக்கூடிய பொதுவான மடங்கை நாங்கள் தெரிவு செய்தால் போதுமானது. ஆகவே 4க்கும் 5க்கும் போமாசி 20 ஆகும். 2 எண்களினுடைய போமாசி 20. நாங்கள் என்ன செய்ய போறோம்? 20 பகுதி எண்ணில 20 கிடைக்கிற மாதிரி 2 பின்னங்களுக்கும் சமவெளி பின்னம் காண போறோம். முதலாவது பின்னம் 4ல் 13, இரண்டாவது பின்னம் 5ல் 2. 2 பின்னங்களுக்கும் சமவெளி பின்னம் காண போறோம். ஆகவே
ஏதோ ஒரு எண்ணால நாங்கள் முதலாவது பின்னத்தையும் இரண்டாவது பின்னத்தையும் பெருக்க வேணும். பாருங்கோ, கோமாசி 20. ஆகவே நாங்கள் 4ஐ எந்த எண்ணால் பெருக்கினால் 20 கிடைக்கும் என்று பார்க்க வேணும். 4ஐ எந்த எண்ணால் பெருக்கின நீங்கண்டா 20 கிடைக்கும்? 5ஆல. ஆகவே மேலையும் கீழையும் 5ஆல பெருக்குவோம். மேலையும் கீழையும் 5ஆல பெருக்குவோம். 5ல் 2. 5 எந்த எண்ணால பெருக்கின நீங்கண்டா 20 கிடைக்கும். 5 4ஆல பெருக்கின நீங்கண்டா 20 கிடைக்கும். ஆகவே நாங்கள் இங்க இந்த எண்ணின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 4ஆல பெருக்கிறோம். 4ஆல இங்க 5ஆலையும் இங்க 4ஆலையும் பெருக்கி சமவெளி பின்னம் காண்றோம். இனி பெருக்குவோம். 13 தர 5 65. 13ஐயும் 5ஐயும் பெருக்கின நீங்கண்டா 65. கீழே 4 தர 5 20. அடுத்தது 2ஐயும் 4ஐயும் பெருக்குங்கோ 8. 5ஐயும் 4ஐயும் பெருக்கின நீங்கண்டா 20. இந்த 2 எண்களினுடைய பகுதி எண்ணும் ஒரே மாதிரி ஆயிற்று. 2 எண்களையும் பகுதி எண்ணாக வந்திருக்கிறது 20. பகுதி எண்கள் சமனாயிற்று. பகுதி எண்கள் சமனாக இருந்தால் அவற்றை கூட்ட தெரியும். விடையில அதே பகுதி எண்ணை எழுதுவோம். 20 தொகுதி எண்ண பகுதி எண் கீழே 20 எழுதிட்டு தொகுதி எண்களை கூட்டுவோம். 65ஐயும் 8ஐயும் கூட்டுவோம். 65ஐயும் 8ஐயும் கூட்டின நீங்கண்டா 73. 73ன் கீழ் 20. இந்த பின்னத்தின் 2 பின்னங்களையும் கூட்டும் பொழுது விடையாக என்ன வருது? 73ன் கீழ் 20. ஆனால் இது என்ன பின்னம்? 73ன் கீழ் 20 என்பது ஒரு முறைமையில்லா பின்னம் ஆகும். முறைமையில்லா பின்னம். விடையாக ஒரு முறைமையில்லா பின்னம் வருது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? கண்டிப்பாக அந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக நாங்கள் மாற்றி கொடுக்க வேணும். கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேணும். விடையாக முறைமை பின்னம் வந்திருந்தால் ஓகே, பிரச்சனை இல்லை, நாங்கள் அதே விடையாக கொடுக்கலாம். ஆனால் முறைமை இல்லா பின்னம் வந்ததென்றா அந்த பின்னத்தை நாங்கள் கலப்பு எண்ணாக மாற்றி எழுத வேணும். அப்போ 73ன் கீழ் 20 என்னென்ன கலப்பு எண்ணாக மாற்றுவோம். 73 20ஆல பிரியுங்கோ. பிரிச்சு நீங்கண்டா 73ல 20 எத்தனை தடவைகள் இருக்குது? 3 தடவை 20 60. 3 தர 20 60. 73ல 20 3 தடவைகள் இருக்குது. 3 தர 20 60. மீதி 13. இந்த பிரித்தலை வச்சுக்கொண்டு நாங்கள் கலப்பு பின்னமாக எழுதலாம். அவ்வாறு பிரிக்கும் போது மேலே ஈவாக வரக்கூடிய எண்ணை இங்க முழு எண்ணாக எழுத வேணும். மீதியாக வரக்கூடிய 11ஐ முழு எண்ணுக்கு பக்கத்துல இருக்கிற முறைமை பின்னத்தின் தொகுதி எண்ணாக எழுத வேணும். 20 நாங்கள் வகுக்கிற 20 அல்லது இங்க பகுதி எண்ணாக இருக்கிற 20 தான் இங்கேயும் பகுதி எண்ணாக வரும். ஆகவே முறைமை இல்லா பின்னம் விடையாக வந்திருக்கிறபடியா நாங்கள் அதனை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேணும். நிச்சயமாக விடை எழுதும்போது கலப்பு பின்னமாக மாற்றி கொடுக்க வேணும். அடுத்ததாக 3வது 3 பின்னங்கள் வார மாதிரியான ஒரு கேள்வி செய்வோம். 3வதாக 12ன் கீழ் 5 3ல் 1
15ல் 2. பன்னெண்டின்குள் 5, 3, 1, 15ல் 2. இந்த 3 பின்னங்களையும் கூட்ட வேணும். நாங்கள் 3 பின்னங்களையும் கூட்டுவதற்காக நாங்கள் அவற்றினுடைய பகுதி எண்களை கவனிக்கிறோம். இங்க 5, இங்க 3, இங்க 15. 3 எண்களும் ஒரே மாதிரியாக இல்லை, வெவ்வேறாக காணப்படுது. ஆகவே நாங்கள் முதலாவதாக செய்ய வேண்டியது 3 எண்களையும் ஒரே எண்ணுக்கு மாற்றுவதற்காக 3 எண்களினுடைய கோமாசியை காண்கிறோம். பொதுவான மடங்குகளுள் சிறியதை காண்கிறோம். 5, 3, 15 ஆகிய எண்களின் கோமாசி. பகுதி எண்ணத்தான் பார்க்க வேணும், தொகுதி எண்ண பார்த்துடக்கூடாது. ஆகிய எண்களின் கோமாசி. பொது மடங்குகளுள் சிறியதை காண்கிறோம். அப்ப என்ன செய்வோம்? முதலாவதாக 5னுடைய மடங்குகள் எழுதுவோம். 5, 10, 15, 20, 25, 30. அடுத்ததாக 3னுடைய மடங்குகள் எழுதுவோம். 3, 6, 9, 12, 15, 18, 21. 15ന്റെ മടങ്ങുകൾ എഴുതുവാം. 15, 30, 45, 60, 75. இதுவரை எழுதியிருக்கிறோம். 3 எண்களினுடைய மடங்குகளை எழுதியிருக்கிறோம். இவற்றில் பொதுவான மடங்குகளுள் சிறியவை நாங்கள் தெரிவு செய்ய போறோம். முதலாவதாக பொதுவான மடங்குகளாக என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, 15. 15 3க்கும் பொதுவாக வந்திருக்கிற ஒரு மடங்கு. 15 அங்கால நாங்கள் எழுதியிருக்கிற வரை இல்லை. இனி அடுத்ததாக 30 வரும். இங்கே 30 வரை செய்தோம்னா இங்க 30 இருக்கு, இங்க 30 இருக்குது. நீங்க 3ஆம் வாய்ப்பாடு எழுதி கொண்டு வரும்போது 30 வரும். அடுத்த பொதுவான மடங்காக 30 இருக்கும். எங்களுக்கு பொதுவான மடங்குகளுள் சிறியது. ஆகவே முதலாவது வார அந்த மடங்கு, பொதுவான மடங்கு தான் முதலாவதாக வரக்கூடிய சிறிய மடங்கு தான் கோமாசியாக இருக்கும். பொதுவான மடங்குகளுள் சிறியது. ஆகவே இந்த 3 எண்களினுடைய கோமாசி 15 ஆகும். இப்ப நாங்கள் என்ன செய்ய போறோம்? 15 வார மாதிரி இந்த 3 எண்களுக்கும் சமவெளி பின்னம் காண போறோம். 3 எண்களினுடைய பகுதி எண்களும் 15ஆக வார மாதிரி நாங்கள் சமவெளி பின்னம் காண போறோம். முதலாவது பின்னம் 5ல் 12, அடுத்த பின்னம் 3ல் 1, அடுத்த பின்னம் 15ல் 2. பாருங்கோ, 15ஆக பகுதி எண்ண 15ஆக மாற்ற வேணும். 5 எந்த எண்ணால பெருக்கினீங்கன்னா 15 கிடைக்கும். 5 3ஆல பெருக்கினீங்கன்னா 15 கிடைக்கும். ஆகவே நாங்கள் மேலையும் கீழையும் 3ஆல பெருக்கிறோம். கட்டம் போட்டு காட்டுறது உங்களுக்கு இந்த தெரிய வேணுமென்றதுக்காக. இது சமவெளி பின்னம் காண்றதுக்காக நாங்கள் பெருக்கி இருக்கிறோம் என்றதுக்காக அந்த கட்டம் போட்டு காட்டப்பட்டிருக்குது. கட்டம் போடணும்னு நீங்கள் அவசியம் இல்லை செய்யும் பொழுது. 5 5ஓட 3 பெருக்கினீங்கன்னா தான் 15 கிடைக்கும். ஆகவே முதலாவது பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 3ஆல பெருக்கி இருக்கிறோம். 2வது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் எதால பெருக்க வேணும்? இங்க 3 இருக்கு, நாங்கள் 15ஆக மாற்ற வேணும். ஆகவே 3 15ஆக மாற்ற வேணும் என்ற எந்த எண்ணால பெருக்க வேணும்? 5ஆல பெருக்க வேணும். தொகுதி எண்ணையும் பகுதி எண்ணையும் 5ஆல பெருக்கிறோம். அடுத்ததாக இறுதியாக 15ல் 2 இருக்குது. அப்ப இங்க கோமாசியும் 15 தான்,
இந்த எண்ணினுடைய பகுதி எண்ணும் 15 தான். ஆகவே நாங்கள் மூன்றாவது பின்னத்துக்கு சமவெளி பின்னம் காண தேவையில்லை. ஏனென்றால் மூன்றாவது பின்னத்தினுடைய பகுதி எண் 15ஆக இருக்கிறபடியா மூன்றாவது பின்னத்திற்கு சமவெளி பின்னம் காண தேவையில்லை. இனி நாங்கள் பெருக்குவோம். 12 தரம் 3 36, 5 தரம் 3 15. அடுத்ததாக 5 5, 3 தர 5 15. அடுத்ததாக இறுதியாக இருக்கிற பின்னம் 2 7 15. இப்ப பாருங்க, 3 எண்களினுடைய பகுதி எண்களும் சமனாக வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கு 15. நாங்கள் இனி கூட்ட முடியும். சமனாக பகுதி எண்கள் சமனாக இருந்தால் எங்களால இலகுவாக கூட்ட முடியும். தொகுதி எண்களை மட்டும் கூட்டி விட்டோம்டா சரி. பகுதி எண்ணாக 15 வரும். தொகுதி எண்களை கூட்டுவோம். 36 36ஓட 36ஐயும் 5ஐயும் 2ஐயும் கூட்ட வேணும். 36 சக 5 சக 2. விடை எழுதுவோம். கீழே 15 மேல 36 5 41. 41ஓட 2 கூட்டினீங்கன்னா 43. விடை வந்துட்டு பகுதி எண்ணாக 15, தொகுதி எண்ணாக 43. 43 கீழ் 15. இது ஒரு முறைமை பின்னமா? இல்லை, இது ஒரு முறைமை இல்லா பின்னம். இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரியதாக இருக்குது. ஆகவே இது ஒரு முறைமை இல்லா பின்னம். முறைமை இல்லா பின்னம் வந்தால் நாங்கள் அப்படியே விடையாக அந்த பின்னத்தை விட்டு விட முடியாது. அந்த பின்னத்தை நாங்கள் கலப்பு பின்னமாக மாற்ற வேணும். 43 15ஆல் வகுத்து கலப்பு பின்னமாக மாற்றுவோம். 43ல் 15 எத்தனை தடவைகள் இருக்குது? 2 15 30, மீதி 13. 30 மீதி 13. அப்ப அந்த பின்னத்தை கலப்பு பின்னமாக மாற்றுவோம். மேலே வகுக்கும் பொழுது ஈவாக வந்திருக்கக்கூடியவன் இந்த பின்னத்தினுடைய முழு எண்ணாக இருக்கும். மீதியாக வந்திருக்கக்கூடிய இந்த எண் பின்ன முழு எண்ணுக்கு பக்கத்துல வார பின்னத்தின் தொகுதி எண்ணாக இருக்கும். நாங்கள் வகுக்கிற 15 அல்லது இந்த பின்னத்தின் பகுதி எண்ணே இங்கேயும் பகுதி எண்ணாக இருக்கும். 2ஓடு 15ல் 13. இந்த கேள்விக்கு விடை 2ஓடு 15ல் 13 ஆகும். அடுத்ததாக ஒரு கேள்வி எழுதுவோம். ஒரு விவசாயி, உங்களுக்கு பின்னத்துல கேள்வி இப்படி பெரும்பாலும் இப்படி வரும். ஒரு விவசாயி 3.5 3உடன் 2ல் 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் நெல்லும் ஒன்றுடன் 5ல் 2 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் மரக்கறியும் பயிரிட்டுள்ளார்.
பயிரிட்டுள்ளார். பயிரிட்டுள்ளார். அடுத்ததாக அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு யாது? அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு யாது? அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு யாது? பின்னங்களின் கூட்டல் கழித்தல் தொடர்பாக எங்களுக்கு இப்படியான கேள்வி பெரும்பாலும் வரலாம். ஒரு விவசாயி தன்னுடைய நிலப்பரப்பில் 3.5 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் நெல்லும் 1/5 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் மரக்கறியும் பயிரிட்டுள்ளார். அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு யாது என்று கேட்டிருக்குது. ஆகவே நாங்கள் என்ன செய்ய வேணும்? 3.5 சதுர கிலோமீட்டர் பரப்பில நெல்லும் 1/5 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் மரக்கறியும் பயிரிடுகிறார். அவர் பயிரிட்டுள்ள மொத்த அளவண்டா இந்த 2 நிலப்பரப்பினுடைய அளவையும் நாங்கள் கூட்ட வேணும். நெல் பயிரிடப்பட்டுள்ள நிலப்பரப்பையும் மரக்கறி பயிரிடப்பட்டுள்ள நிலப்பரப்பையும் கூட்டும் பொழுதுதான் பயிரிடப்பட்டுள்ள மொத்த நிலப்பரப்பு கிடைக்கும். ஆகவே நாங்கள் 3/2 1ஐயும் 1/5 2ஐயும் கூட்டுவோம். கூட்டும் பொழுது நாங்கள் என்ன செய்ய வேணும்? இதுவரை நாங்கள் இந்த பின்னங்களை கூட்டின மாதிரி பார்த்ததில்லை. அதாவது 2மே கலப்பு பின்னம். ஆகவே நாங்கள் இந்த கலப்பு பின்னங்களை அப்படியே வச்சுக்கொண்டு கூட்ட முடியாது. இவற்றை முறைமையில்லா பின்னமாக மாற்றுவோம். கலப்பு பின்னத்தை முறைமையில்லா பின்னமாக மாற்ற தெரியும். 2ஓட 3 பெருக்கி வார விடையோட 1 கூட்டுவோம். பகுதி எண்ணோட முழு எண்ணை பெருக்கி வார விடையோட இந்த தொகுதி எண்ணை கூட்ட வேணும். 2ஓட 3 பெருக்கின நீங்கண்டா 6, 6ஓட 1 கூட்டின நீங்கண்டா 7. மேல 7 கீழே 2. அடுத்ததாக 5ஓட 1 பெருக்கி வார விடையோட 2 கூட்டுவோம். 5ஓட 1 பெருக்கின நீங்கண்டா 5, 5ஓட 2 கூட்டின நீங்கண்டா 7, 7 மேல 7 கீழே 5. 7ல் 2ஐயும் 7ல் 5ஐயும் நாங்கள் கூட்டுவோம். பாருங்கோ 2 பின்னங்களை கூட்டும் கலப்பு பின்னமாக வச்சிருந்தால் அந்த கலப்பு எண்களின் கூட்டல் நாங்கள் இனி படிப்போம். அடுத்ததாக கலப்பு பின்னமாக வச்சுக்கொண்டு நாங்கள் கூட்ட முடியாது. ஆகவே முறைமையில்லா பின்னமாக மாற்றி கூட்டுறது இலகுவானதாக இருக்கும். இங்கே 7/2 இங்கே 7/5 2 எண்களினுடைய பகுதி எண்களை அவதானிக்கிறேன். இங்கே 2 இருக்கு, இங்கே 5 இருக்கு, சமனாக இல்லை. ஆகவே நாங்கள் சமப்படுத்த வேணும். 2க்கும் 5க்கும் போமாசி கண்டு அந்த எண்ணுக்கு சமப்படுத்துவோம். 2க்கும் 5க்கும் போமாசி காணுவோம். 2னுடைய மடங்குகள் எழுதுவோம். 2, 4, 6, 8, 10. 5னுடைய மடங்குகள் எழுதுவோம். 5, 10, 15, 20, 25. இனி இவற்றின் பொதுவான மடங்குகளுள் சிறியதாக இருக்கிற மடங்கை தெரிவு செய்வோம். பாருங்க 10 2லையும் பொதுவான மடங்காக இருக்கிறது 10. 10 தான் சிறிய மடங்காகவும் இருக்கும். ஆகவே போமாசி 2லையும் போமாசி 10. நாங்கள் 10க்கு சமப்படுத்த வேணும். முதலாவது பின்னத்தை பகுதி எண் 10ஆக வர வேணும். ஆகவே முதலாவது பின்னத்தின் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 5ஆல் பெருக்குவோம்.
இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2ஆல் பெருக்குவோம். இவ்வாறு பெருக்கும் போது பகுதி எண்கள் 10 ஆகிவிடும். மேல பெருக்குவோம். 7ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 35, 2ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 10. அடுத்ததாக 7ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 14, 5ஐயும் 2ஐயும் பெருக்கினீங்கன்னா 10, 35இன் கீழ் 10, அதே நேரம் 14இன் கீழ் 10. இப்ப பகுதி எண்கள் சமனாயிட்டு பகுதி எண்கள் சமனாக இருக்கிறபடியா தொகுதி ஒரே பகுதி எண்ண 10 விடையாக கிடைக்கிறதும் இந்த பகுதி எண்ணாகும் 10 எழுதிட்டு தொகுதி எண்ணை கூட்டுவோம். 35ஓட 14 கூட்டினீங்கன்னா 49. 35ஓட 14 கூட்டினோம்னா 49. 49இன் கீழ் 10 இது ஒரு முறைமை இல்லா பின்னமாகும். பாருங்க பகுதி எண்ணை விட தொகுதி எண் பெரிய எண்ணாக இருக்குது. முறைமை இல்லா பின்னமாக இருக்கிறபடியா இதனை நாங்கள் கலப்பு எண்ணுக்கு மாற்ற வேணும். 49ல 10 எத்தனை தடவைகள் இருக்கும்? 4. 49 10ஆல பிரிச்சு பாருங்க. 4 தடவைகள் 10, 40, மீதி 9. 49ல 10 4 தடவைகள் இருக்குது. ஆகவே முழு எண்ணாக 4, மீதி வார 9 இந்த பின்னத்தின் தொகுதி எண்ணாக இருக்கும். நாங்கள் வகுக்கிற இந்த 10 தான் இந்த பின்னத்தினுடைய பகுதி எண்ணாக இருக்கும். ஆகவே அவர் பயிரிட்டுள்ள மொத்த நிலப்பரப்பின் அளவு 4உடன் 10ல் 9 சதுர கிலோமீட்டர் ஆகும். சதுர கிலோமீட்டர். அடுத்ததாக நாங்கள் இந்த கலப்பு பின்னங்களை எவ்வாறு கூட்டுறதுன்னு பார்ப்போம். ஒரு கேள்வி செய்த நாங்கள் அதே போல கலப்பு பின்னங்களை எவ்வாறு கூட்டுறது இந்த பார்ப்போம். கலப்பு பின்னங்களின் கூட்டல். ரெண்டு கலப்பு பின்னங்களை அவ்வாறு கூட்டுவது என்று பார்ப்போம். ரெண்டுடன் 10ல் 4, 3உடன் 10ல் 3. ரெண்டு கலப்பு பின்னங்களை அவ்வாறு கூட்டுவது என்று பார்க்கிறோம். முதலாவது கலப்பு பின்னம் 2உடன் 10ல் 4, 3உடன் 10ல் 3. கலப்பு பின்னங்களை நாங்கள் 2 அல்லது 2க்கும் மேற்பட்ட கலப்பு பின்னங்களை கூட்டும் பொழுது 2 முறைகள்ல நாங்கள் செய்யலாம். முதலாவது முறை முறைமை இல்லா பின்னமாக மாற்றின பிறகு கூட்டுறது, அது இலகுவாக இருக்கும். 2வது முறை அப்படியே வச்சு கொண்டு கூட்டுற மாதிரி நாங்கள் முறைமை இல்லா பின்னமாக மாற்றி கூட்டுறத முதல்ல செய்வோம். அந்த தரப்பட்ட இந்த கலப்பு பின்னத்தை முறைமை இல்லா பின்னமாக மாற்றுவோம். 10ஓட முறைமை இல்லா பின்னமாக மாற்றுறதுக்கு 10ஓட 2 பெருக்கி வார விடையோட 4 கூட்டுவோம்.
10 தர 2 20. 20ஓட 4 கூட்டினீங்கன்னா 24. மேல 24, கீழே 10. அடுத்ததாக 3ஓட 10, 10ஓட 3 பெருக்கி வார விடையோட 3 கூட்டுவோம். 10ஐயும் 3ஐயும் பெருக்கினீங்கன்னா 30. 30ஓட 3 கூட்டினீங்கன்னா 33. கீழே 10. இங்க 2 கலப்பு பின்னத்துல இருக்கிற பகுதி எண் தான் முறைமை இல்லா பின்னத்திலையும் பகுதி எண்ணாக வர வேணும். இங்கேயும் பகுதி எண் 10, இங்கேயும் பகுதி எண் 10, இங்கேயும் பகுதி எண் 10. ஆகவே இங்கேயும் பகுதி எண் 10ஆகத்தான் இருக்கும். இனி கூட்டுவோம். 2 பின்னங்களை கூட்டும் போது பகுதி எண்கள் சமனாக இருக்குதான்னு பார்ப்போம். சமனாக இருந்தால் அந்த பகுதி எண்ணை விடையாக எழுதுவோம். இங்கேயும் 10 இருக்கு, இங்கேயும் 10 இருக்கு. கூட்டும் பொழுதும் 10 தான் கிடைக்க வேணும். தொகுதி எண்ணை கூட்டுவோம். 24 சக 33. 24ஐயும் 33ஐயும் கூட்டினீங்கன்னா 7 57. 57. மேல 57, கீழே 10. நாங்கள் 2 பின்னங்களையும் கூட்டி முறைமையில்லா பின்னமாக மாட்டி கூட்டும் பொழுது ஒரு முறைமையில்லா பின்னம் தான் விடையாக கிடைச்சிருக்குது. ஆகவே முறைமையில்லா பின்னம் விடையாக வந்ததென்றா நாங்கள் அப்படியே வச்சிருக்க கூடாது. அதனை கலப்பு பின்னமாக மாற்ற வேணும். 57 கலப்பு பின்னமாக மாற்றுறதுக்கு 57 10ஆல வகுத்து பாருங்கோ. 5 முறை இருக்குது. 5 தடவைகள் 10 50, மீதி 7. அப்ப இங்க கலப்பு பின்னமாக மாற்றும் போது ஈவாக வாரது முழு எண்ணாக வரும். மீதியாக வாரது தொகுதியில் உள்ள எண்ணாக இருக்கும். நாங்கள் வகுக்கிற எண் இங்கேயும் பகுதி எண்ணாக இருக்கிறது, இங்கேயும் பகுதி எண்ணாக வரும். நீங்கள் இதை இலகுவாக வகுக்காமலும் செய்யலாம். 57ல 10 எத்தனை தடவைகள் இருக்குன்னு பாருங்க. 5 தடவை. அதை 5 இங்க போடுங்கோ. 57 10ஆல வகுக்கும் போது 5 தடவைகள் 10, மீதி 7. அந்த 7 மேலையும் இந்த 10ஐயும் கீழே போடும். நீங்கள் வகுக்காமலும் செய்யலாம். 57ல 10 எத்தனை தடவை என்றால் 5 தடவை. 5 இங்க எழுதுங்கோ. 5 தடவைகள் 10ஆக 50. அப்ப மீதி 7. 7 தொகுதியில போடுங்கோ. தொகுதி எண்ணாக இங்க இருக்கிற பகுதி எண்ணை இங்கேயும் பகுதி எண்ணாக எழுதுங்கோ. இவ்வாறு செய்யும் போது கலப்பு பின்னமாக மாறிவிடும். நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். 10ஐயும் 5ஐயும் பெருக்கினீங்கன்னா 50. 50ஓட 7 கூட்டினீங்கன்னா 57. ஆகவே தொகுதி எண்ணாக 57, பகுதி எண்ணாக 10 வரும். இவ்வாறு 2 கலப்பு எண்களை கூட்டும் பொழுது விடையாக முறைமையில்லா பின்னம் வந்தால் நாங்கள் அதனை கலப்பு பின்னமாக மாற்றி எழுத வேண்டும். ஆகவே பிள்ளைகள் நாங்கள் இன்றைக்கு இந்த பின்னங்களின் கூட்டல் தொடர்பாக படித்த நாங்கள் பின்னங்களை பகுதி எண்கள் சமனாக இல்லாத பின்னங்களை, சமனற்ற பகுதி எண்களை கொண்ட பின்னங்களை கூட்டுவது தொடர்பாக படித்த நாங்கள். அதே போல 2 கலப்பு பின்னங்களை கூட்டுவது தொடர்பாகவும் படித்த நாங்கள். இதோட நாங்கள் வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வகுப்புல சந்திப்போம். தேங்க்யூ பிள்ளைகள்.